ஆதிரா அப்பா ஜெயில இருந்து வர வரைக்கும் அவ இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கம்மா. சுபத்ரா, நீ எனக்காக பண்ணதெல்லாம் போதும். நீ இப்படி எல்லாம் யாருக்கிட்டே கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல நீ எந்திரி வா. நீ சும்மா ஆதிரா, எதுவும் பேசாத. அம்மா வரம் கொடுங்கம்மா. கேட்காமலே வரம் கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு சுபத்ரா இல்லையே. பெத்த மகன் உயிரோட இருக்கும் போதே அவனுக்கு காரியம் செஞ்ச கல்லஞ்சக்காரி. நீயா வாய திறந்து கேட்டதுனால ஆதிரா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதுக்கு ஒத்துக்கிற. ஆனா வீட்டுக்குள்ள எப்பவும் வரக்கூடாது. சரிங்கம்மா. என்னை மன்னிச்சிரு சுபத்ரா. நீ எனக்காக இப்படி யாரு காலையும் விழுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. பாட்டியை ஒத்துக்கிட்டாலும் நான் இனி இங்க இருக்க மாட்டேன். ஆதிரா, ஆதிரா, எங்க போற ஆதிரா? ஆதிரா பாப்பா, இன்னையில இருந்து நீதான் எனக்கு குலதெய்வம். இன்னைக்கு கோர்ட்ல சுபத்ராமாவை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி பாப்பா. ஏன் பாப்பா அழுதுட்டே வர? எங்க பாப்பா போற? சரவணையா வீட்டுக்கா? எங்க பாப்பா போற? சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா. தயவு செஞ்சு நில்லு பாப்பா, நில்லு பாப்பா, போகாத பாப்பா. சொன்ன கேளு. போகாதன்னு சொல்றல, எங்க போற? நான் இங்க இருக்க மாட்டேன் சுபத்ரா. நான் போயிடுறேன், என்ன விடு. தனியா எங்க போற? அம்மா தான் உன்னை கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் ஆதிரா பிடிவாதமா போற? இல்ல சுபத்ரா, நான் இங்க இருக்கிறது சரியா வராது. இந்த வீட்ல யாருக்குமே நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. நான் இங்க இருக்கிறதுனால தினமும் உனக்கு தான் திட்டு விழுது. என்னாலதான் உன் வாழ்க்கையில திரும்பவும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. நீ என்ன தடுக்காத சுபத்ரா, நான் போறேன். என்ன பத்தி நீ எதுவும் யோசிக்காத. ஐயோ சுபத்ரா, அம்மா, சுபத்ரா, சுபத்ராமா, அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சு சுபத்ரா? அம்மா, சுபத்ரா என்னாச்சு? சுபத்ரா எந்திரி சுபத்ரா. சுபத்ரா என்ன பாரு. சுபத்ரா, சுபத்ரா. அம்மா, பெரியம்மா, சீக்கிரம் வெளியே வாங்கம்மா. சுபத்ராமா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னாச்சு தெரியலம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. சுபத்ரா, சுபத்ரா கண்ணை தோற சுபத்ரா. சுபத்ரா, ஐயோ சுபத்ரா, 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 ஐயோ சுபத்ரா, சுபத்ரா, சுபத்ரா என்னாச்சு? சுபத்ரா, என்னாச்சுமா? சுபத்ரா என்னாச்சு? சுபத்ரா என்ன பாரு. சுபத்ரா என்னாச்சுமா? எந்திரிமா. எந்திரி சுபத்ரா. சுபத்ரா, சுபத்ரா, உங்களுக்கு என்ன ஆச்சு? சுபத்ரா எந்திரிமா. அதுல என்ன ஆச்சு? அதுல திடீர்னு திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ஐயோ சுபத்ரா. அம்மா, அம்மா, அம்மா எழுந்திருங்கம்மா. சுபத்ரா என்னாச்சுமா? எந்திரிமா. சுபத்ரா, அம்மா எழுந்திருங்க. அம்மா இங்க பாருங்க. சுபத்ரா, அம்மா எழுந்திருங்கம்மா. சுபத்ரா எந்திரி. என்னாச்சு சுபத்ராவுக்கு? சுபத்ரா காலையில எதுவும் சாப்பிடல, அதனாலதான் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாடி சுபத்ரா. அது இல்லம்மா, நாளைக்கு அமாவாசை வருது இல்ல, அதனாலயா இருக்கும். சுபத்ரமா என்ன ஆச்சு? சுபத்ரா, சுபத்ரா எந்திரி சுபத்ரா. கண்ணு தோற சுபத்ரா. ஆமால, அமாவாசை வருதுல்ல,
ஆமாமா, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கம்மா. அமாவாசை வந்தா அதனால என்ன? அதுக்கும் சுபத்ரா மயங்கி விழுந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு. சரண்யா, நீ ஒரு பக்கம் பிடி. சீக்கிரம் பிடி. சுபத்ரா உள்ள கூட்டிட்டு போலாம். பாத்து சுபத்ரா எழுந்திரிமா. மெதுவா, மெதுவா. பிடிமா. சுபத்ரா, ஏய், நீ உள்ள வராத, இங்கே நில்லு. மதுரா, இரு. மணி மணி, நீயாவது என்னாச்சுன்னு சொல்லக்கூடாதா? அமாவாசைக்கும் சுபத்ரா மயங்கி விழுந்ததுக்கும் என்னதான் சம்பந்தம்? அது பாப்பா, அமாவாசை வரும்போதெல்லாம் அம்மா இப்படித்தான் மயக்கம் போட்டு விழுவாங்க. அது ஏன்னா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல அவசரமா மார்க்கெட்டுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வா. போ, சீக்கிரம் போ. நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு சுபத்ராக்கு எப்படி மயக்கம் வந்துச்சு? பாட்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. யார் இருக்காங்க அங்க? அகிலனா தான் இருக்கும். அந்த ஆதிராவை பார்த்தா நல்லவ மாதிரி தான் தெரியறான். அவ அழும்போது பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு. சும்மா இருச்சாரு. அந்த ஆதிரா மேல நீ பரிதாபப்படுறது பாம்புக்கு பாலூத்தி வளர்க்குற மாதிரி. அவளால வந்த ஆபத்தெல்லாம் நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா? 2 வாட்டியும் நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அவதான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. என் கண்ணு முன்னாடி நீ சுத்திக்கிட்டு இருந்தாலும் என்னால உன் கூட நினைச்ச நேரத்துல பேச முடியலையேங்கிறத நினைச்சா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு தினம் பயம் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம ஒன்னா சேருவோமா இல்ல இப்படியே இருந்துருவோமான்னு. நம்ம காதல் உண்மையானது. கண்டிப்பா நாம கல்யாணம் பண்ணிப்போம் சாரு, நீ நம்பு. இந்த குரல் அகிலனோட தானே? அவன் லவர் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவசரப்படாம மெதுவா போய் இன்னைக்கு அவனை கையோட பிடிக்கணும். ஏ பொண்ணே, என்ன பண்றாங்க நீ? அதெல்லாம் புது சேலை, அங்க போகாத. நான் அதுக்காக ஒண்ணு வரல பாட்டி. சேலைக்கு பின்னாடி அகிலன் யாரோ ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான். என்ன சொல்ற நீ?
உண்மைதான் பாட்டி. இந்த சேலைக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். என்ன பண்றது? இருங்க காட்டுறேன். பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்த கேப்ல எஸ்கேப் ஆயிட்டானே. இருக்கானா? அகிலன காணும் பாட்டி. பாட்டி என்ன கூப்பிட்டீங்களா? என்ன ஆதிரா, அங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கியா? இல்ல, மணிக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. இன்னைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய ஆர்டரை நீ பாத்துக்கோ. சரி பாட்டி. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, சந்தைக்கு போய் புது பீடம் வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. எதுக்குன்னு தெரியுதுல்ல? தெரியுமா. சரி போ. சரிம்மா. ஹே மணி 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 இல்ல. பாட்டி எதுக்கு புதுசா பீடம் வாங்கிட்டு வர சொல்றாங்க? அம்மா சாரது இல்ல பாப்பா, நம்ம வீட்டுக்கு சாமி வரும் பாப்பா. என்னது சாமி? எந்த சாமி வராரு? எப்ப வராரு? சாமினா மனுஷன் இல்ல பாப்பா, இந்த ஊரோட குலசாமி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. ஐயோ அதெல்லாம் பெரிய கதை பாப்பா, இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்ல. நான் சந்தைக்கு போகணும், பெரியம்மா திட்டுவாங்க. தள்ளி வாங்க. ஏய் மணி, ஹேய் நீ தானே சேலை பின்னாடி நின்னுட்டு இருந்த, நான் பார்த்தேன். ஆனா திடீர்னு வேற பக்கமா வந்து பாட்டி கூட நிக்கிற. ஏய் நீ என்ன லூசா? நான் எதுக்கு சேலை பின்னாடி நிக்க போறேன்? நீ பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். யாரோ ஒரு பொண்ணு கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததானே? நல்ல வேளை பாட்டி வந்து காப்பாத்துனாங்க. ஆமா, உங்க லவ்க்கு என்னதான் பிரச்சனை? ஜாதி பிரச்சனையா? எப்ப வீட்டை விட்டு ஓடி போற? அது தெரிஞ்சதும் முதல்ல உனக்கே சொல்றேன், சரியா? இங்க பாரு ஆதிரா, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. நான் இப்ப மாதிரி எப்பவும் பொறுமையா இருக்க மாட்டேன். அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. ஐயோ அப்பா சாமி, தயவு செஞ்சு நீ மட்டும் வாய விடாத. நீ என்ன சொன்னாலும் அது அப்படி நடந்து தொலை. தெரியுதுல்ல, இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சுனா உனக்கு தான் பிரச்சனை. இவன் வாய பத்தி தெரிஞ்சும் தெரியாம இவன் கிட்ட வாய கொடுத்துட்டேன். ஐயோ சுபத்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவன் பிரச்சனை எல்லாம் அத மறந்துட்டான். எங்க போயிட்டா இவ? நாலஞ்சு நாளா நானும் பாக்குறேன், இந்த லக்கேஜ் பேக் இங்கே இருக்கு.
யாரோடது? இது திருமாறனோட வாட்ச் இல்லையே. ஆனா இதை எங்கேயோ பார்த்திருக்கேன். அகிலன் அகிலன் வாட்ச் தான் இது. வா சாருமதி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எங்க போயிருந்த? அது போர் அடிக்குதுன்னு தோட்டத்துல நடந்துட்டு இருந்தேன். அது சரி. எதுக்கு பேக்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்க? அது அது வந்து அத்தை. சரி, அதை விடு. இந்த வாட்ச் யாரோடது? இது திருமாறனோடதா? அப்போ வேற யாரோடது? உன் பேக்ல இருந்தா ஒண்ணு உன்னோடதா இருக்கணும், இல்லன்னா திருமாறனோடதா இருக்கணும். கொடுங்க. இது என் தம்பி அகிலனோட தான். நீ அகிலனோட வாட்ச் இங்க எதுக்கு வந்துச்சா? நீ அதத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு சாருமதி, அகிலனோட பிஞ்சு போன வாட்ச் உன் பேக்குக்கு எப்படி வந்துச்சு? ஐயோ சாரு, எது கழுவுற? நிஜமாலுமே அகிலனோட வாட்ச் என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னே தெரியல அத்தை. அத்தை, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கும் போது பசங்க இங்கதான் விளையாடிட்டு இருந்தாங்க அத்தை. அவங்க கொண்டு வந்து போட்டிருக்கலாம். ஓ, இவ்ளோ நேரமா யோசிச்சு ஒரு நல்ல பதில கண்டுபிடிச்சிட்டியே. நீ சொல்றது கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி இருக்கா? திருமாறா, உன் பொண்டாட்டிக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னு கேளுடா. அகிலன் வாட்ச் இங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்டா கதை சொல்லிட்டு இருக்கா. மா, எப்ப பார்த்தாலும் நீ சாருமதி திட்டிக்கிட்டே இருந்தா அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அது பாதிக்குமா? இப்படி அசால்ட்டா விடுற விஷயங்கள் தான் பின்னாடி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். மா ப்ளீஸ் மா. உடைஞ்சு போன பொருள், பழைய போட்டோ இதெல்லாம் ஞாபகதார்த்தமா சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அகிலனோட வாட்ச எந்த ஞாபகத்துக்காக சாருமதி எடுத்து வச்சான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். மா, ப்ளீஸ். சாரு தங்கம்மா, உன் மாமனை கூட தான் இந்த ஊரே தங்கம்னு மெச்சிச்சு. கடைசியில என்ன ஆச்சு? அந்த தங்கத்தோட சேர்த்து நம்ம குடும்ப மானத்தை அந்த வெண்ணிலா கொண்டு போயிட்டா. மா, எதோட எதை வச்சுமா பேசிட்டு இருக்கீங்க? சாருமதி எது பண்ணாலும் உங்க கண்ணுக்கு தப்பாவே தெரியுது. எப்பவோ நம்ம வீட்டுல நடக்க கூடாது நடந்ததுக்காக பாக்குற எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்கிறது தப்புமா.
நீங்க முதல்ல சாருமதியை பாக்குற பார்வையை மாத்திக்கங்கம்மா. ஒருத்தர் மேல எவ்வளவு வேணா அன்பு இருக்கலாம், ஆனா கண்மூடித்தனமான நம்பிக்கை மட்டும் இருக்கவே கூடாது. உங்க பயம் எனக்கு புரியுதுமா. ஆனா மாமா பண்ண அதே தப்ப சாருமதி பண்ணுவான்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்லாதீங்க ப்ளீஸ். மா, நாங்க 2 பேரும் ஒண்ணுதாமா. நீங்க இவ்வளவு அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துற மாதிரிமா. இனிமேல் அவரை புரிஞ்சுக்கோங்க. என்ன சரண்யா, சார் சொன்னதை கேட்டல்ல, கிளம்பு போலாம். ஒரு நிமிஷம் இரு. இந்த வீட்ல ஒழுங்கா இருக்கணும்னு நான் சொன்னதா உன் தம்பி கிட்ட சொல்லு.